இருந்தோம், எந்த எம்பியா இருந்தேன், எந்த பிரசாந்த் இருந்தேன், எங்களுக்கு ஊருக்கு ஒண்ணு கூட பண்ண மாட்டேங்கிறாங்க சார். இந்த ஊரை விட்டு நாங்க எங்க போவோம்? வெள்ளாமை எல்லாம் விளையல, மழை பெய்யல, ஆடு மாடெல்லாம் ஜாவுது, பிள்ளை குட்டியெல்லாம் ஜாவுது. தமிழகத்தில் தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் 3500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அவை எந்த பகுதிகள் என விரிவாக பார்க்கலாம். ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்னும் பெயரில் இந்தியாவில் 44 இடங்களில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கான அனுமதியை சமீபத்தில் மத்திய அரசு வழங்கியது. தமிழகத்தில் நெடுவாசலும், புதுச்சேரியில் காரைக்காலும் இதில் அடங்கும். தமிழகத்தில் நெடுவாசல் தவிர 30 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் உள்ள பகுதிகள் இதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்திலேயே அதிகமாக திருவாரூர் மாவட்டத்தில் 15 பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. ஆத்திச்சபுரம், அடியமங்கலம், கமலாபுரம், கோவில் களப்பால் ஆகிய இடங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட வாய்ப்புள்ளது. அதேபோன்று கமலாபுரத்தில் 2 பிரிவாகவும், கூத்தாநல்லூர், மாத்தூரிலும் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கான இடங்களை மத்திய அரசு அடையாளம் கண்டுள்ளது. இதில் கமலாபுரம், நன்னிலம், மாத்தூர் பகுதியில் உள்ள நிலங்கள் 1994ஆம் ஆண்டே கையகப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் எண்ணெய் எடுப்பதற்கான ஒப்பந்த தேதிகள் 2014ஆம் ஆண்டோடு முடிவடைந்துவிட்டன. இனி அந்த பகுதிகளை அரசு புதிதாக கையகப்படுத்துமா அல்லது ஒப்பந்த தேதிகளை நீட்டிக்குமா போன்ற கேள்விகள் எழுகின்றன. நன்னிலத்தில் 2 இடங்களும், பூண்டியிலும் கூட இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படலாம். துளசியாப்பட்டினம், விஜயபுரம் உள்ளிட்ட 126 சதுர கிலோமீட்டர் பரப்பு அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடலூரை பொறுத்தவரையில் கிரேட்டர் புவனகிரி, நெய்வேலி என 2 இடங்களில் 18 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் 6 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மணல்மேடு அருகே உள்ள காலி பகுதியில் 3 இடங்கள், நரிமணம், காரைக்கால், கீழ்வேலூர் ஆகிய பகுதிகளை மத்திய அரசு தேர்வு செய்துள்ளது. இதன் மொத்த பரப்பளவு 116 சதுர கிலோமீட்டர் ஆகும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 645 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு இந்த எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் திட்டத்தின் கீழ் வருகிறது. காஞ்சிரங்குடி, பெருங்குளம், பெரியப்பட்டினம், ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகள் இதில் அடங்கும். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள வடதேரு என்ற இடத்தில் 15 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் அடையாளம் காணப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் குத்தாலத்தில் 12 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இவை தவிர்த்து நாகை, தஞ்சை, குத்தாலம் பகுதிகளை உள்ளடக்கிய 91 சதுர கிலோமீட்டர் பரப்பளவும் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் வருகிறது. மேலும் 948 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் தஞ்சை, கடலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், அரியலூர் பகுதிகளில் ஒரு தனி திட்டம் உள்ளது. அதேபோல தஞ்சை, நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் 1542 சதுர கிலோமீட்டரில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுக்கும் பெரிய திட்டமும் மத்திய அரசின் கையில் உள்ளது. இப்படி மொத்தம் 3500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்படலாம் என்று மத்திய அரசின் பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறையின் இணையதளம் தெரிவிக்கிறது. இதில் பல இடங்களை அநேக ஆண்டுகளுக்கு முன்பே மத்திய அரசு கையகப்படுத்தியுள்ளது. அந்த நிலங்களை எப்போது வேண்டுமானாலும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு மத்திய அரசு பயன்படுத்திக் கொள்ளலாம்.